எல்லாருக்கும் வணக்கம். இங்க இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இந்த படத்துல என்ன நடிக்க கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்ன வச்சு இன்னொரு படம் எடுக்க போற அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரதீப் ப்ரோ இல்ல ப்ரோ வார்த்தை பத்தி சொல்லலாம்னு வந்தேன். பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி கூட ஆரம்பிச்சாங்க, அர்ஷத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்க. அப்புறம் டேய் நான் சொன்னா கேட்க மாட்டியாடா அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சாங்க. அது பிரதீப் ப்ரோவா இருந்தாலும் சரி, அஸ்வத் சாரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து இப்போ உண்மையாலே, அதாவது இப்பதான் சார்னு சொல்றேன், என் வாட்ஸ்அப் சாட்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிராகன் பெரிய படம். இந்த பெரிய படத்துல கண்டிப்பா நானும் ஒரு ரோலா இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். வேற என்ன பேசுறது? மேடைன்னு வந்துட்டா சார், கொஞ்சம் அடக்கமான பையன். ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க அடக்கமான பையனாவே இருக்கு. நான் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அடக்கம்லாம் நாங்க கேள்விப்படலையே. நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சீங்க. இந்த மாதிரி கேரவன் வந்து எனக்கு தனியா தான் வேணும், சித்து அவர்களும் நீங்களும் வந்து சேர்ந்தெல்லாம் வரமாட்டோம், அவர் முன்னாடி வரட்டும் அப்புறம் நான் பின்னாடி வரேன், இப்படிலாம் வந்து சொன்னீங்க. ஆக்சுவலா இதெல்லாம் சொன்னது அண்ணன் தான், நான் இல்ல. நீங்க மாறிட்டீங்களா? ஓகே. இல்ல அந்த மாதிரி தெரிஞ்சாங்க போயிட்டாரு. இல்ல இல்ல அந்த மாதிரி எதுவுமே சார் அப்படிதான் சொன்னோமா சார்? இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடையாதே பெரிய விஷயம். அதுல நம்ம அதை சொல்லி கேத்துக்க வேணாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சனியே நம்ம வாய்தான், அதனாலதான். ஓகே சரி, ரெண்டு பேர்ல யார் டார்லிங் நிறைய டேக் வாங்குவா? ஏன்னா நீங்க அந்த அடிக்கடி இன்டர்வியூஸ்ல சொல்லுவாங்க ஏன்னா டேக் வாங்குவீங்க எல்லாம் சொல்லுவேன். ரெண்டு பேர்ல யார் நிறைய டேக் வாங்குனீங்க? இதுக்கான பதில் டைரக்டர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா என்னன்னா, நான் ஒரு டேக்ல பண்ணிடுவேன், அவரு தான் ஒரு 6 டேக் கேட்பாரு. அதான் டேரக்டர் சார், நான் 1 டேக்ல பண்ணிடுவேன், அவர் வந்து இல்லடா கொஞ்சம் இப்படி மாத்தலாம் சொல்லி 6 டேக் கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 8ன்னு போய் அப்புறம் நிக்கேத் சார் டென்ஷன் ஆயிடுவாரு. why should I take the camera man, just lift up அப்படின்னு இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாரு. ஆனா நிக்கேத் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவா பேசுனது இந்த மேடையில தான். ஷூட்ல அப்படி கிடையவே கிடையாது. நான் கூட அந்த சினிமா பார்த்து நல்லா நம்பிட்டேன். இல்ல ஆனா பயங்கர எனக்கு என்னன்னா சார் அதுக்கு முன்னாடி வந்து சூரிய போட்டு பண்ணியிருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்காங்க. கரெக்டா எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் அதுல வேற எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டா கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. ஷோல்டர்ல தூக்கி வச்சிட்டாரு என்னோட ஷாட். அப்போ நான் வந்து நிக்கணும், ஒரு மார்க் கொடுக்குறாரு, நான் தாண்டி போய் அவர் மடியில விழுகிறேன். ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படின்றாரு சார். ஒரு 1 minute சார் ஸ்வெட் ஆகுது. அப்புறம் அவர் பார்த்துட்டாரு, ஒரு நிமிஷம் லைட்டா ஆஃப் பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பயப்படாப்லன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட்டெல்லாம் தொடச்சு விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில், வி ஹேவ் டைம், வி ஹேவ் எவ்ரிதிங் அப்படின்னாரு. ஓகே சார் ஒண்ணுமே புரியல, நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியா ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு கை தந்தாங்க தெரியல, சார் எனக்காவது பாட்டு பாடி ஹிப்பி பூரே அதெல்லாம் சொன்னாரு. ஸோ சாரோடய ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அது நீங்க பேசுறதுலயே வந்து நல்லா தெரியுது, டக்குன்னு வந்து இமிடேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்கன்னு கரெக்டா சொல்லிடுறீங்க, சரியா? ஆனா அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினாரு, ஒரு டைரக்டரா அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினாரு, பிரதீப் சாரும் அவரும் எப்படி பேசிப்பாங்க, சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவாரு, இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்க, பேசி காட்டுங்க. இல்ல இப்பதானே டிஓபி மாதிரியே பேசி காட்டீங்களே, கூட இருந்து அப்சர்வ் பண்ணிருப்பீங்கல்ல. அவங்க வந்து ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா, ஒரு 12-13 வருஷமா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலா இருக்கும். ஏ மச்சான் நான் இது ஒண்ணு பண்ணிருக்கேன்டா, நான் இது ஒண்ணு பண்ணி, ஏ மச்சான் நான் இது ஒண்ணு போடுறேன்டா, ஏ நான் இது பண்றேன்டா, ரொம்ப கேஷுவலா பேசிப்பாங்க அவங்க. சோ அது பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இங்கேயே இருக்காரு பக்கத்துல, இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையேன்ற ஃபீல் வரும். அவர் ஃப்ரெண்ட் இல்லைங்க, எங்க அண்ணன். இங்கே அண்ணனா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் மச்சான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டார்லிங். பட் எனவே தேங்க்யூ டார்லிங். எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான், நாங்கள் பார்த்து ரசிக்கிற ரெண்டு பேரை இன்னைக்கு வெள்ளித்திரையில பார்க்க போறோம், ரசிக்க போறோம், கொண்டாட போறோம். அவ்வளோ பெரிய சந்தோஷம். கண்டிப்பா ஒவ்வொரு கைத்தட்டலும் உங்களோட உழைப்புக்காக கிடைக்கிறது தான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல படங்கள் உங்களை பார்க்க டிராகன் ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ண எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். டிராகன் படம் February 21st ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் திரையரங்கில் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.